அடுத்தது 6வது குறள் பாருங்க. உருபொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். உல்கு பொருள், உருபொருள், உல்கு பொருள், தன் ஒன்னார் தெருபொருள் மூன்றும் வேந்தன் பொருள். இந்த வேந்தன் பொருள்ங்கிறது புதையல் நம்ம வீட்டுக்குள்ள கிடைச்சுன்னு வச்சுங்க, அது வேந்தனுடையது, நம்மளுடைய இல்லை. கொடுத்துடணும். கொடுத்தன நாம உழைச்சு கஞ்சி குடிச்சாலும் போதும் யா. அதான் திருவள்ளுவர் சொல்றார், நாம உழைக்கிற உழைப்புல ஒருவேளை கஞ்சி கிடைச்சாலும் போதும், உயிர் வாழ முடியும், மன நிறைவு இருக்கும். கொடுத்துரும். தங்க குடம் கிடைச்சிருக்கு, அதுல 10 கிலோ தங்க கட்டி இருக்கு. 1 கிலோவுக்கு 125 பவுன். 10 கிலோன்னா எவ்வளவுன்னு பார்த்துங்க, ரூபாயால பெருகிங்க. கொடுத்துரும். அதை வச்சுக்கிட்டா எல்லாரும் சந்தேகப்படுவான். அக்கம் பக்கத்தில் சந்தேகப்படுவான், சொந்தக்காரன் சந்தேகப்படுவான், தெருக்காரன் சந்தேகப்படுவான், ஊருக்காரன் சந்தேகப்படுவான். இந்த அதை வைத்து கொண்டு மண்டையை அடித்து கொண்டு உள்ளமெல்லாம் மனமாசோடு வாழ்வதை விட அதை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம். தினம் கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிடலாம். பகட்டு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை என்பதை உணர வேண்டும். உருபொருள் என்றால் என்ன? உருபொருள் என்பதற்கு 278. உருபொருள், ஒரு அரசனுக்கு உருபொருள் என்றால் நிலவரி, வீட்டு வரி, தொழில் வரி, வருமான வரி, ஆவண பதிவக வரி, இப்படி வரிகள். அடுத்து உல்கு பொருள் என்றால் சுங்க வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, இவையெல்லாம் உல்கு பொருள். உருபொருள், உல்கு பொருள். நல்லா தெளிவா குழந்தைகள் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. 3 பொருள் சொல்றாருங்க. உருபொருள், உல்கு பொருள், ஒன்னார் தெருபொருள். ஒன்னார் தெருபொருள் என்றால் நமக்கு நாம் படையெடுத்து செல்கிறோம், அல்ல அவன் படையெடுத்து வர்றான்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட இருக்கிறதையும் புடுங்கிக்கிறது. அவன் படையெடுத்தானவன் தான், அதனால அவங்ககிட்ட இருந்து புடுங்கிக்கிறது. அந்த சொத்து நம்மளுது, நம்ம நாட்டினுடையது. அப்புறம் வேந்தன் பொருள். வேந்தன் பொருள் என்றால் உரு தவன் அணி என வரும் 3ம் அரசுக்கு வரும் பொருளாகும், மிகுதி செய்யும் பொருளாகும். இந்த பொருள் அனைத்தும் என்று தொல்காப்பியம் சொல்லுது 784வது குறள்ல. இந்த இவங்கிட்ட புடுங்கிறதும் நல்லதுதான் இருக்குது. ஏன்னா சண்டைக்கு வந்தான் இல்லையா, அதனால அதை அனுபவிக்கிட்டோம். உருபொருள், உல்கு பொருள், ஒன்னார் தெருபொருள், வேந்தன் பொருள். ஒரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும். அதை பிரிச்சு படிக்கிறப்ப தப்பு பண்ணிடுறாங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். உரு பொருளும் உல்கு பொருளும், உருகு பொருளும் தன் என்று இருக்கும். அந்த பொருளுங்கிற இடத்துல, உல்கு பொருளுங்கிற இடத்துல ஒரு அரை புள்ளி போட்டுக்கிட்டு தன் ஒன்னார் தெருபொருளும் என்று படிக்க வேண்டும். தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். இது பெரும்பாலாற்று படையிலிருந்து, பட்டினப்பாளையில் இருந்தெல்லாம் இதற்கு இன்னும் சிறப்பாக நிறைய செய்திகளை எல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன். கொண்டி என்பது கொள்ளையடித்துக் கொள்ளும் பொருள். கொண்டி பெரிது என்று புறநானூறு 78ஆம் பாடல் சொல்லுகிறது. புறநானூறு 198ஆம் பாடல்ல தண்டமிழ் வரைப்பகம் கொண்டியாக என்று சொல்லுகிறது. ஆகையினால இந்த குறளுக்கு பொருள் அரசிரை. அரசிரைன்னா அரசுக்கு கிடைக்கின்ற வரி வருவாய், நம்மெல்லாம் கொடுக்குறது. அப்புறம் சுங்க வரி, அதுக்கு அடுத்தது பகைவரை அழித்து கொள்ளை கொண்ட பொருள் ஆகியவை எல்லாம் வேந்தன் பொருள், அரசினுடைய பொருள்களாகும் என்பதை நாம் சொல்ல வேண்டும். உள்கு பொருள் என்பது ஏற்றுமதி, ஏற்றுவரி, சுங்கச்சாவடி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுல இருந்து கிடைக்கிறது ஏற்றுமதி. இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணா ஒரு வரி, செஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கான். அதுல இந்த வயலுக்கு காசை வாங்கிட்டு குறைச்சலா போடுவான். அந்த அலுவலர்களாக இருப்பவர்கள், நியாயவாதிகளாக இருக்கவன் அதுக்கு உள்ளதை கனெக்ட் பண்ணி போடுவான். இவன் போய் ஏதாவது கொஞ்சம் குறைச்சு போடுங்கம்மா, அப்ப தனியா தள்ளு அப்படின்னு வாங்கிக்கிட்டு அந்த லோடு அனுப்புறான் பாருங்க லாரி, அதுக்கு குறைச்சு போட்டு அனுப்புவான். இது செஸ் வரின்னு பேரு. அதுக்கு தமிழ்ல என்ன போடுறான்னு தெரியல, அது சுங்கரின்னு வச்சுக்கங்க. அப்படி இந்த மாதிரி வரிகள்
அரசுக்கு வரி வருவாய் என்பதை 56வது குறள் சொல்லுகிறது. 7 பாருங்க. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. வேகமா போகணும். இந்த 3 குறள் 4 குறள் முடிச்சாகணுமே. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்வார்கள். தாய் 8 அடி என்றால் குட்டி 16 அடி பாயணும். அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செவில்லை செவிலியால் உண்டு. இது ஒரு ஏகதேச உருவகம். ஏகதேச உருவகம் என்கிற ஒரு அணி. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? அருள் என்பது அன்பின் குழவி. அன்புங்கிறது தாய் உருவகம், அருளுங்கிறது குழந்தை உருவகம், பொருள்ங்கிற செல்வம் இருக்கிறதே அது செல்வ செவிலி. அவதான் பாதுகாக்கணும், 2 பேர்த்தையும் பாதுகாக்கணும். அந்த காலத்துல குழந்தை பிறந்தா ஒரு அம்மா தாதி அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி எல்லாம் பண்ணி விடுவா. தன்னுடைய காலில் போட்டு அதை கூப்பாட்டி எல்லாம் செஞ்சு விட்டு போவா. அது செல்வ செவிலின்னு பேரு. சில பேர் வீட்டிலே இருந்து செய்பவர்களும் உண்டு. சில பேர் இந்த மாதிரி குழந்தை பெற்ற ஒரு 10-15 வீட்டுக்கு போய் எல்லா வீட்டுக்கும் காலையில போய் செஞ்சு விட்டுட்டு வந்துருவா. அவருக்கு செல்வ செவிலின்னு பொருள். அதான் பொருள். இப்படி அழகா பண்ணியிருக்காரு பாருங்க. ஏகதேச உருவம். பொருள் என்னும் அன்பின் குழவி, குழவினா குழந்தையின் பொருள். பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு என்று இதை வடலூர் குடிமகன் வள்ளல் பெருமான் எல்லாத்துக்கும் உணவளிக்கணும்னு நினைச்சாரு. அப்போ அந்த சாலை செஞ்சு கொடுப்பதுக்கு ஒரு 41 பேர் தங்களுடைய நிலங்களை கொடுத்தாங்க. அந்த இப்போ ஏற்பட்டிருக்கு வடலூர் வள்ளலாருடைய பகுதி, அதுக்கு 41 பேர் கொடுத்த இடம் தான் அந்த இடம். அவ்வளவு பெரிய இடமும் சாலை வசதி செஞ்சு கொடுத்தது. அவர்கள் கீரல் 23 பேர். கீரல்னா கை நாட்டுக்காரங்க. அப்ப 58 பேர் குறுக்கம் 8 செண்டு என்று ஒரு கணக்குகள்லாம் போட்டு ஒரு 49 பேர் அதற்கு ட்ரஸ்டியா இருந்தாங்க அந்த காலத்துல. அவங்க எல்லாம் இப்போ ஒருத்தரும் இல்லை. இதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அன்பு ஈன்ற குழந்தையாம் அருள் வளர்வதற்கு பொருள் என்று சொல்லப்படும் செல்வ செவிலித்தாயாம் செல்வம் வேண்டும் என்று சொல்வது அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு என்கிற செய்தியால் நாம் அறியலாம். அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தோன்று உண்டாக செய்வான் வினை. உங்களுக்கு புரியல, இந்த குரல் ஒன்றும் புரியல. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தோன்று உண்டாக செய்வான் வினை. இப்ப நம்ம வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, ஒரு திருமணம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு பெரிய திருக்குறள் திருவிழா நடத்துறான். ஒண்ணுமில்லாத நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஒளி வாங்கி எல்லாம் போறாரு பாருங்க, மைக் செட், சவுண்ட் சர்வீஸ். அவரை கூப்பிடுறதுக்கு அலையணும், பந்தல் போடுறதுக்கு ஆளுக்கு அலையணும், அதுக்கு துணி கட்டுறதுக்கு அலங்காரம் பண்றாரு, ஒப்பனை செய்கிறாரு பாருங்க, மேடை ஒப்பனை அலங்காரம் செய்வதற்கு. அப்புறம் பேசுற ஆளை கூப்பிடணும், மற்ற எல்லாம் ஒண்ணு ஆள் கூப்பிட்டுட்டே இருக்கணும். இதே ஒரு பெரிய தொழிலதிபர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கையை காட்டுவார், வருவான், செய் 10,000 தென்னங்கேத்து வந்துடும். அதை ஒப்பனை செய்கிறவர் வந்து விடுவார், அதை வேலை செய்கிற ஆள் வந்து விடும். எல்லாம் காசு. காசு உள்ளவர் சொன்னால் ஏன் என்ன என்று கேட்க மாட்டான். நான் சொன்னேன்னா அவனுக்கு 1000 முறை சொல்லணும். நம்ம சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டான். அதனாலதான் சொல்லுகிறார், குட்டேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. யானை போற பாக்குறதுக்கு மேல குன்று மேல ஏறி நின்று பாக்குறானா யானை போற. அது மாதிரி இவன் இருந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லா வேலையும் செய்து விடுவான். நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு பெரும் பணக்காரன், எளிமையா புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்ப நான் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு பொள்ளாச்சி மகாலிங்கம் கூட்டம் நடத்துறாரு பாருங்க. 50-60 வருஷமா நடத்தினாரு. 50வது ஆண்டு விழாவில் 51வது ஆண்டு விழாவில் அவர் மேடையிலே காலமாயிட்டார். நல்லா 90 வயசு வரைக்கும் வாழ்ந்த பெருமகனார், அருட்செல்வர் என்று பட்டம் பெற்றவர். அவர்கிட்ட எல்லா தொழிலும் இருக்குது. எல்லா ஆட்களும் அவர் சொன்னபடி செய்வாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மறுபேச்சு இல்லாம சரியா செய்வாங்க. விழா மிக அற்புதமாக நடந்துவிடும். அதான் காசு. காசு உள்ளவர் சொன்னால் செய்து விடுவார்கள். காசு இல்லாதவர் சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் 1000 கேள்வி கேட்பான். நாம் அந்த வேலையை செய்து முடிப்பதற்குள்ளாக நம்ம உயிர் போயிட்டு வரும். யானை போர் கண்டற்றால் என்று திருவள்ளுவர் சொன்னார். மலை மேல இருந்துகிட்டு யானை போர் பார்க்கறதுக்கு சமானது
விரைவா நடந்துரும். பொருளுடைய இந்த தலைப்பு என்ன? பொருள் செயல் வகை. எந்த அடிப்படையில எப்படி பொருள் இருந்தா என்னவெல்லாம் நடக்கும், அகாஜகா வேலையெல்லாம் நடக்கும் என்பதை குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை என்று இந்த 8வது குறளிலே சொல்லுகிறார். இந்த 2 குறள் ஓட்டிடுமா 2 மணித்துளிகள்ல. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் ஏகதனில் கூறியதையில். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும். பகைவன் வாழாட்ட மாட்டான், அவங்கிட்டையும் பணம் இருக்கு, அவங்கிட்டையும் ஏவலாளர்கள் இருக்கிறார்கள், தொலைத்து விடுவார்கள் என்பதற்கு பயப்படுவான். ஒரு அறச்செயல் செய்கின்ற ஒருவன் பணக்காரனாகவும் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற அளவில் பணத்தை தீதின்றி வந்த பொருளை சேர்த்துக்கொள் என்று திருவள்ளுவர் அடித்து அடித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். பேராசைப்பட்டு குறுக்கு வழியிலே சேர்த்து விடாதே. ஏழையா இருக்கவனுக்கு இது மாதிரி பகைவன் எல்லாம் வரமாட்டான். பணக்காரனா இருக்கவனுக்கு பகைவனா வந்தா கூட பயப்படுவான். அதான் செருணர் செருக்கு இருக்கும்னு சொன்னார். எகதனில் கூறியதில் எவரும் தம்மிடம் பொருளை மிக தேடிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனை பகைப்பவர் செருக்கை அழிக்கும் கூர்மையான ஒரு படைக்கருவி. அதை தவிர வேறொன்றுமில்லை. படைக்கருவி என்று வேறொன்றுமில்லை. எது? பணம் மட்டுமே, பொருள் மட்டுமே. செருணர் செருக்கருக்கும் பகைவர்களுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடியது என்பதை சொல்லுகிறார். அதை புறப்பாடல் 275, புறப்பாடல் 370வது பாடலிலும் மனைபடுகடாமிலும் இந்த எகதனில் கூறியது என்று என்பதை சொல்லுகிறது. கருவியை கூர்மைப்படுத்த உலைக்களம் தேட வேண்டாம். படைக்கருவியை தாங்கி அழிப்பதற்கு ஆளும் தேட வேண்டாம். நீர் செய்ய வேண்டியது பொருளை மிக தேடி வைத்தல் ஒன்றே போதும். நீ தீதின்றி வந்த பொருளை சேர்த்துக்கொள், நன்றாக சேர்த்துக்கொள், சிக்கனமாக வாழ். அதை செய்தால் பகைப்பவர் பகைமுகமும் படைமுகமும் படைக்கருவி முகமும் ஒரு சேர அழிந்துவிடும். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று இந்த 9வது குறள் மூலமாக கூறுகிறார். அடுத்து 10ஆம் குறள் 760. ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. புகழ் உண்டாகும் வழியில் பொருளை மிகச் சேர்த்து கொண்டவர்க்கு மற்ற அறம் இன்பம் என்னும் 2 பொருள்களும் எளிதாக வந்து எய்தும் என்பது நேரடியான பொருள். இங்கே ஒன்பொருள் என்பது தப்பான வழியில் சேர்க்கிற பொருளை அந்த ஒளி பொருந்திய ஒன்பொருள் என்பது ஒளி பொருந்திய என்று பொருள். நேர் வழியில் சேர்த்திருக்க வேண்டும். காழ்ப்ப இயற்றியார்க்கு என்றால் மலையான பொருளை குறித்து கொள்ள வேண்டும். அதுவும் தப்பான வழிகளில் அன்று. நேர் வழியிலே பொருளை நிறைய சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இடையிடையே ஒல்லு வகையாலெல்லாம் அறவினை செய்ய வேண்டும். எப்போதெல்லாம் எவ்வளவு முடியுமோ உங்களுடைய மனத்தின் அளவு அந்த உதவி இருக்க வேண்டும். எவ்வளவு செய்கிறோமோ அது நம்முடைய மனத்தின் அளவு. கிருபானந்த வாரியார் சொல்லுவார், ஒருவர் நன்கொடை பெறுவதற்காக திருப்பணிக்கு நன்கொடை கேட்டு வந்தார். அவர் வருகிற போது 100 ரூபாய் கொடுக்கலாம் என்று அந்த அன்பர் நினைத்தார். உள்ளே சென்றவுடன் 50 கொடுத்தால் போதுமே என்று நினைத்தார். பெட்டி திறக்கிற போது 25 கொடுத்தால் போதும் என்று நினைத்தார். திறந்து கையை வைக்கிற போது 10 ரூபாய் கையிலே வந்தது. போதும் 10 ரூபாய் என்று கொண்டு. இதான் மனம். முதலிலே என்ன நினைத்தது? 100 ரூபாய் என்று நினைத்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, இதான் மனத்தின் அளவு. நம்முடைய மனம் விரிவடைய வேண்டும். விரிவடைவதற்கு பதிலாக சுருங்கக்கூடாது. கேட்பவர் எதற்காக கேட்கிறார்?
அது சரியாக சென்று சேருமா என்பதையெல்லாம் நன்றாக மனதிலே கணித்து அதன் பிறகு இவ்வளவு தொகை கொடுப்பது என்று முடிவு செய்துவிட்டால் அந்த தொகையை கொடுத்து விட வேண்டும். குத்து மதிப்பாக இவ்வளவு கொடுப்பது என்று கருதாமல் கொடுத்து விட வேண்டும். அது மனத்தின் அளவு. ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும். ஏனை இரண்டும் என்பது அறமும் இன்பம். இங்கே நாம் பேசிக்கொண்டிருப்பது பொருள் செயல் வகை என்பதனாலே பொருளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 10 குறளிலே ஏனை இரண்டு என்பது மூன்றிலே முதலாவதும் மூன்றாவதும். அறமும் பொருளும் தானாக வந்து சேரும். ஒருங்கு இரண்டும் ஒருங்கு வந்து சேரும் என்பதை சொல்கிறார். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. இது நாலடியார் சொல்லும். இந்த கருத்தை அப்படியே நாலடியார் வழிமொழிகிறது. நாலடியார் 400 பாடல்கள், பெரும்பாலும் திருக்குறள் கருத்துக்களை அப்படியே நம்ம பார்க்கலாம். அதுல நடுவனது எய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். நடுவனது என்றால் அறம்பொருள் இன்பம் என்பதிலே வெறுங்கையில முழம் போட முடியாது. ஒரு வேட்டி அந்த காலத்துல முழம் போட்டு வாங்குற வழக்கம். இது 6 கஜம் புடவையா, 7 கஜம் புடவையா, 8 கஜம் புடவையா, 9 கஜம் புடவை, 18 முழத்தை கட்டினாலாம் உண்டு. 18 முழம், இது முழம் பேர். 4 முழம் வேட்டியை அளந்து பார்ப்பார்கள். தண்ணியில போட்டோன்னா அது 3.5 முழமா சுருங்கிடும். வேட்டி எடுத்துட்டு போவான், அது துண்டாயிடும், சுருங்கும் தண்ணியில போட்டா. நடுவனது எய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். அது உழைப்பெய்து அது எப்படி அந்த துயரம் துன்பம் வரும் என்பதை அதில் சொல்லுகிறார். அது இல்லைன்னா நமக்கு துன்பம் தான். பொருள் இல்லாமல் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது என்பதனாலே தான் பணம் பந்தியிலே குளம் குப்பையிலே பாட்டு பாடினான். இப்ப நாலடியார் 114வது பாடலிலேயும் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார் என்பதனாலே நாம் ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு என்பதை பார்க்கலாம். இந்த 10 பாடலுடைய பிழிவாக அறவழி பொருளால் ஆக்கம் பெருகும். அறவழி பொருளால் ஆக்கம் பெருகும். இங்கே இயற்றியார்க்கு என்று ஒரு சீர் இருக்கிறது பாருங்கள். இயற்றியார்க்கு என்றால் நம்முடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டன் அல்லது அப்பா அம்மா, இவர்கள் சேர்த்து வைத்த பொருளை நீ தானம் செய்வாயானால் அந்த தானமும் யாருடைய பொருளும் அவர்களுக்கு போய் சேரும். அந்த புண்ணியம் போய் சேரும். அதான் இயற்றியார்க்கு என்றால் நீ சம்பாதித்த பொருளை எப்படி எல்லாம் நுணுக்கமா திருக்குறள் வேலை. இதான் நுண்பொருள். நம்ம இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, திருக்குறளும் நுண்பொருளும் உண்டு. இயற்றியார்க்கு என்றால் நீ சம்பாதிச்சிருக்கணும். நீ சம்பாதிச்ச பொருளை கொடுப்பாயானால் அந்த அறம்தான், அந்த புண்ணியம்தான் உன்னை சாரும் என்பது இந்த பொருளை சொல்லுகிறார். இதனுடைய பிழிவு, இந்த அதிகாரத்தினுடைய பிழிவு, அற வழி பொருளால் ஆக்கம் பெருகும்.